ஹாய் குட்டீஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனோட லிங்க்கு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொழியோடு விளையாடு அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். அதில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாய்க்குட்டியை தேடி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. என்ன நாய்க்குட்டியை தேடி, எந்த நாயை தேட போகிறோன்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், ஒரு அம்மா நாய்க்குட்டி அதோட குட்டி நாயை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாளிகிட்ட அந்த குட்டி நாயோட ஃபோட்டோவை கொடுக்குறாங்களா? அந்த ஃபோட்டோவை கொடுத்து தேட சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த காவலருக்கு நாமளும் உதவலாமா? அந்த காவலர் எல்லா இடத்துக்குமே போய் தேடுறாரு. தேடிட்டு இருக்கும் போது இங்கே நிறைய நாய்க்குட்டிகள் இருக்குங்களா? அதோட அந்த குட்டி நாயும் இருக்கு பாருங்களேன், பக்கத்தில் குட்டி நாய் இருக்கா? இந்த காவலாளி இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இதே மாதிரி நாய்க்குட்டி எங்கே இருக்குன்னு பாருங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து கண்டுபிடிங்க. இங்க இருக்கு பாருங்க, அதுதான் குட்டி நாய். அந்த குட்டி நாயை பார்த்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நாமளும் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியாச்சுங்களா? வெரி குட். இப்போ அந்த நாயை எடுத்து கூட்டு போய் அவங்க அம்மா நாய்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுதான் நாய்க்குட்டியை தேடி அப்படின்ற இதில் பார்த்தோம். அடுத்து பாருங்க, வேறுபட்டதை வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஒரு வெட்டுக்கிளி இருக்கா? இந்த வெட்டுக்கிளி இந்த முதல் வரிசையில் பார்க்கும்போது வெட்டுக்கிளி இருக்குது. அந்த வெட்டுக்கிளி மாதிரி இருக்கா, இல்லை வேற மாதிரி ஏதாவது ஒரு வெட்டுக்கிளி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வேறுபட்டதை வட்டமிடுவோம். அப்போ இந்த 4 வெட்டுக்கிளியில் எது வித்தியாசமாக இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும்? வட்டமிடணும். நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வெட்டுக்கிளி பாருங்கள், எல்லா வெட்டுக்கிளிக்கும் மேலே 2 கொம்பு மாதிரி இருக்கா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. அடுத்து பாருங்கள், 2 கண் இருக்குது. அடுத்து பின்னாடி வாலெல்லாம் இருக்கா? எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், எத்தனை கால்கள் இருக்குது முதல் வெட்டுக்கிளிக்கு? 1 2 3 4 5 6 கால்கள். இப்போ ரெண்டாவது வெட்டுக்கிளிக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 6 கால்கள் இருக்குது. மூன்றாவது வெட்டுக்கிளிக்கு பாருங்கள், 1 2 3 4 5 5 கால்கள் மட்டும்தான் இதுக்கு இருக்குது. இங்கே 4வது வெட்டுக்கிளி பாருங்க, 1 2 3 4 5 6. அப்போ எல்லாத்துக்குமே 6 கால்கள் இருக்கு. ஆனால் இந்த 3வது வெட்டுக்கிளிக்கு மட்டும் 5 கால்கள் இருக்கு. அப்போ இதுதான் வித்தியாசமாக இருக்கா? இதை நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணுறீங்களா? ஓகே. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, வரிசையாக முதலையாக கொடுத்துருக்காங்களா? ஒரு 4 முதலையை கொடுத்துருக்காங்களா? இதில் எது வித்தியாசமாக இருக்குது? கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது? எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கே, எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கூர்ந்து பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதோட கண்ணெல்லாம் கரெக்டாக இருக்குது. வால், 2 கை, கால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் பாருங்கள், வாயை திறந்துருக்கா? அந்த வாயில் பற்கள் பாருங்கள், எல்லாம் இதிலலாம் கம்மியாக தான் இருக்குது, இதில் கொஞ்சம் தான் இருக்குது, இந்த இதுலேயும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இதில் நிறைய பற்கள் கொடுத்துருக்காங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடிய முதலைகள்லேயே எது வித்தியாசமாக இருக்குது? இதுக்கு லாஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த முதலை தான் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நத்தை கொடுத்துருக்காங்களா? அந்த நத்தையில் எது வித்தியாசமாக இருக்குது? கண்டுபிடிங்க. 4 நத்தையில் எந்த நத்தை வித்தியாசமாக இருக்குது? பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கண்ணை பாருங்கள், மேலே எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஆனால் இது மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்களா? இங்கே ரவுண்ட் ஷேப்பு, இங்கே ஸ்கொயர் ஷேப். அப்போ இதுதான் வித்தியாசமாக இருக்கக்கூடிய நத்தை. இதை நம்ம ரவுண்ட் பண்ணியாச்சு. அப்போ ஒரு 4 படங்கள் கொடுத்தா அதில் எது நம்ம வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கூர்ந்து பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்கள், முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம். அப்போ இங்கே முதல் படத்தில் கொடுத்துருக்காங்களா? இதே மாதிரி இந்த 4 படங்களில் எது இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும்? வட்டமிடணும். நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா என் கூட சேர்ந்து? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு புழு, மண்புழு கொடுத்துருக்காங்களா? இதே மாதிரி எங்கே இருக்குது? இந்த 4 படத்தில் பாருங்கள், எது அதே மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 மேலே தலையில் 2 கொம்பு மாதிரி இருக்கா? எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இதில் கிடையாது. அப்போ இது கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி இது இல்லை. அடுத்து 2 கண் பாருங்கள், எல்லாமே இருக்கா? எல்லாத்துலேயும் 2 கண் இருக்குது. அடுத்து பின்னாடி இந்த வால் மாதிரி இருக்கா? இந்த பகுதியை பாருங்கள், இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஆனால் இதில் 1 தானே இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. வேறு என்ன இல்லை பாருங்கள். அடுத்து பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிங்க, எது ஒரே மாதிரி இருக்குது? இங்கே பாருங்கள், வாயில் வந்து இங்கே ரெட் கலரில் இருக்கா?
இங்கே ஆனால் கிடையாது. ரெட் கலரில் அவங்க கொடுக்கல, சிவப்பு வண்ணத்தில் நமக்கு கொடுக்கல. அப்போ இதுவும் கிடையாது. ஆனால் எல்லாமே இருக்கிறது பாருங்கள். இதே மாதிரி 2 கொம்பு இருக்குது, இங்கே இங்கே கீழே 2 கொம்பு இருக்குது, இங்கே வாய் ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த முதல் படம் மாதிரியே உள்ளது வந்து இந்த 3ஆவது படத்தில் இருக்கிறது தான் சேமாக இருக்குது. இப்போ நீங்களே என் கூட சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். அடுத்து பாருங்கள், நமக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு கோமாளி கொடுத்துருக்காங்க. அந்த கோமாளி எதில் வருவாங்க? சர்க்கஸ்லலாம் பார்த்துருக்கீங்க தானே கோமாளி, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் தானே? அதே மாதிரி கோமாளி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கோமாளி மாதிரி இந்த 4 படத்தில் என்ன கோமாளி மேட்ச் ஆகுறாருன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், அந்த குல்லா பாருங்கள், கோமாளியோட குல்லா பாருங்கள் என்னென்ன கலரில் இருக்குது? நீலம், மஞ்சள், சிவப்பு, இந்த கலரில் இருக்கா? எல்லா கோமாளியோட குல்லாவும் அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போமா? இந்த இது இருக்குது, 2வது படத்தில் இருக்குது, 3வது படத்தில் இருக்குது, ஆனால் 4வது படத்தில் இல்லை. அடுத்து பாருங்கள், இந்த கோமாளியோட மூக்கை பாருங்கள், ரெட் கலரில் இருக்கா, சிவப்பு வண்ணத்தில் இருக்கா? அதே மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த 3 படத்தில் முதல் படத்துலையே நமக்கு இல்லை. முதல் படத்தில் என்ன வண்ணத்தில் இருக்குது? மஞ்சள் வண்ணத்தில் இருக்கா? அப்போ இது தவறு, இது வராது. அடுத்து பாருங்கள், அந்த கழுத்தில் கட்டியிருக்கிற அந்த கவ் மாதிரி பாருங்கள், அந்த டிசைன் பாருங்கள் என்ன கலரில்? பச்சை கலரில் இருக்கா? அப்போ இங்கே பாருங்கள், 2வது படத்தில் பச்சை கலரில் இருக்குது, 3வது படத்தில் நீல கலரில் இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ எது கரெக்டாக இருக்குது? எது இந்த முதல் படம் போலே இருக்குது? இந்த 2வது படம் தான் முதல்ல கொடுத்துருக்குற மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ இதுதான் நம்ம வட்டமிடணும். அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தவளை கொடுத்துருக்காங்களா? அந்த தவளை எப்படி போகும்? தத்தி தத்தி போகுமா? நீரிலையும் வாழும், நிலத்துலையும் வாழுங்களா? இதே மாதிரி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த முதல் தவளை பாருங்கள், இதோட கண்களை பாருங்கள், உள்ளே வந்து சிவப்பு வண்ணத்தில் இருக்குது, ஆனால் இங்கே வெள்ளை வண்ணத்தில் இருக்கா? ஸோ இது வந்து தவறு. அடுத்து பாருங்கள், கைகள் 2யும் ஊனி இருக்கா? இல்லை ஒரு கை வந்து நீட்டி இருக்குது, ஒரு கையை தான் ஊனி இருக்குது. 2வது படத்தில் பாருங்கள், இதுலேயும் ஒரு கை ஊனி இருக்குது, ஒரு கை நீட்டி இருக்குது. ஆனால் 3வது படத்தில் 2 கைகளையும் கீழே ஊனி இருக்கா? அப்போ இது கிடையாது. அடுத்து பாருங்கள், வேறு என்ன டிஃப்ரெண்ட்? இந்த கை விரலை நீட்டி இருக்கா? இதில் எது 2வது படத்துலையும் 4வது படத்துலையும் பாருங்கள், எது விரலை நீட்டியிருக்கு? இங்கே தான் விரலை நீட்டியிருக்கு, இங்கே விரலை நீட்டலை. அப்போ இது தவறு. அப்போ இது முதல் படம் போல் ஒத்துப்போகுது, 4வது படம் தான் முதல் படம் போல் ஒத்துப்போகுது. இப்போ நம்ம இதையும் கண்டுபிடிச்சாச்சு. நீங்களும் என் கூட சேர்ந்து கண்டுபிடிச்சிங்க தானே குட்டீஸ்? வெரி குட். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்கள், பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். இப்போ இந்த பொருத்தம், இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்களா? இந்த படம் மாதிரியே இந்த 4 படங்கள்லையும் எது பொருத்தமாக இருக்கோ அதை அதோட சேர்த்துடணும். சரிங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு காகம் இருக்குது, ஒரு கிளி இருக்குது, ஒரு கொக்கு இருக்குது. இப்போ இந்த 3 படம் எல்லாமே பறவை இனம் தானே நமக்கு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 4மே என்ன கொடுத்துருக்காங்க? நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? இந்த முதல் படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? பந்து கொடுத்துருக்காங்களா? 2வது படத்தில் கரடி பொம்மை கொடுத்துருக்காங்க, 3வது படத்தில் ஆந்தை கொடுத்துருக்காங்க, 4வது படத்தில் முயல் குட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பறவை இனத்தோடு சேர்ந்தது இந்த 4ல் எது? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எது? இந்த ஆந்தை தான். அப்போ அதோட சேர்த்துடலாமா? ஆந்தை அந்த பறவை இனத்தோட சேர்த்துடலாமா? ஓகே, வெரி குட். அடுத்து பாருங்கள், அடுத்த படம் பாருங்கள். இங்கே நமக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? நம்ம விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு ஜாமான்கள்லாம் கொடுத்துருக்காங்களா? பாருங்கள், ஒரு கப்பல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆகாய ஊர்தி கொடுத்துருக்காங்க, ஒரு குதிரை வண்டி கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்களா? இதே மாதிரி இந்த மாதிரி வண்டிகள் மாதிரியே இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? இந்த 4 படங்கள்லையும். ஃபஸ்ட்டு படம் பாருங்கள், நமக்கு எல்லாம் பிடிச்ச லட்டு கொடுத்துருக்காங்க. 2வது படம் சாக்லேட் மிட்டாய் கொடுத்துருக்காங்களா? 3வது படம் பாருங்கள், தொடர் வண்டி கொடுத்துருக்காங்க. 4வது படத்தில் வாழைப்பழம் கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு இங்கே வந்து எது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நமக்கு இங்கே வந்து டாய்ஸ் வண்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம விளையாடக்கூடிய அந்த பொம்மை வண்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே எது அதே மாதிரி ஒத்து போகுது பாருங்கள்? இந்த தொடர் வண்டி தானே, அதோட சேர்த்துடலாமா? வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள். அதோட சேர்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், இங்கே இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு நோட் புக் கொடுத்துருக்காங்க, ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க, ஒரு எரேசர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் தானே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி இந்த 4 படங்களில் வேறு என்ன நம்ம எடுத்துகிட்டு போவோம்? நம்ம வந்து எழுதுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகும்னு பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்களா? 2வது படத்தில் ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்களா?
மூன்றாவது படத்தில் ஒரு பை கொடுத்துருக்காங்க, நான்காவது படத்தில் ஒரு ஷூ கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எழுதுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகும்? இதில் வந்து நோட்டு இருக்குது, ஒரு பென்சில், ஒரு எரேசர். இதோட குழு எது? இதோட சேர்ந்தது இந்த ஷார்ப்னர். நம்ம ஜாயின் பண்ணியாச்சுங்களா? அதோட குழுவோடு நம்ம சேர்த்தாச்சுங்களா அந்த திங்ஸை? நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணீங்க தானே? வெரி குட். அடுத்து போகலாங்களா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இணை சேர்ப்போம். இணை சேர்ப்போம், தனித்திருப்பதை வட்டமிடுவோம். இங்கே நிறையா ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? காலணிகளை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதோட ஜோடி எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி சேர்த்துடலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ப்ளூ கலரில் இருக்கா? இதோட ஜோடி எங்கே இருக்குது? நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். எங்கே இருக்குது? இந்த இருக்குது. வெரி குட். அடுத்து இதோடது எங்கே இருக்குது பாருங்கள்? இந்த ஸ்லிப்பர் பிங்க் கலரில் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. சூப்பர். அடுத்து பாருங்கள், இந்த ஸ்லிப்பர் எங்கே இருக்குது பாருங்கள்? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், கண்டுபிடிச்சாச்சு. இந்த இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள், வேறு எங்கன்னு சொல்லுங்கள். இந்த சிவப்பு வண்ணத்தில் எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க. இங்கே இருக்குது. வெரி குட். அடுத்து பாருங்கள், இந்த ஸ்லிப்பர் மாதிரி, இந்த ஸ்லிப்பர் மாதிரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்து இந்த ஸ்லிப்பர் மாதிரி இந்த இருக்குது. அடுத்து பாருங்கள், இது மாதிரி இங்கே இருக்குங்களா? இப்போ எல்லாமே நம்ம ஜோடி சேர்த்தாச்சுங்களா? பாருங்கள், எதுக்கு தனித்து இருக்குது பாருங்கள்? எந்த காலனி? இந்த காலனி பாருங்கள். இந்த காலனிக்கு தான் எந்த ஜோடியுமே இல்லையா? ஸோ இதுதான் தனித்திருப்பதை நம்ம வட்டமிட்டோமா? எங்களோட சேர்ந்து நீங்களும் தானே பண்ணீங்க. வெரி குட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, ஒரு கதை. உங்களுக்கு பிடித்த ஒரு கதை. நிகழ்வை சொல்வோம். இந்த படங்களில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நம்ம கதை சொல்லுவோமா? என் கூட சேர்ந்து நீங்களும் கதை சொல்கிறீங்களா? வாங்க குட்டீஸ். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் நிறைய பறவைகள் இருக்குங்களா? இதில் வந்து ஒரு குருவி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒரு குருவி இருக்குது. அது என்ன பண்ணுது? இந்த மரத்துலேருந்து வெளியே பறந்து போதா? எதுக்காக வெளியே பறந்து போகும்? பறவைங்கள்லாம் எதுக்கு வெளியே போகுங்க? கொஞ்சம் யோசிங்க. இது பறந்து போகுது. என்ன எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கலாமா? ஒன்று, அது இரையை தேடி பறந்து போகும். இப்போ நம்மலாம் சாப்பிட்றோம்ல, நமக்கு சாப்பாடு அப்பா அம்மாலாம் கொடுக்குறாங்களா? அதே மாதிரி அந்த குருவிக்கு, அந்த பறவைங்களுக்கெல்லாம் அதுகளாக தான் அந்த சாப்பாடை தேடிக்கணும். அது மாதிரி அது பறந்து போய் இரையை தேட போகும். வேறு எதுக்கு போகும்? அது கூடு கட்டுறதுக்காக, சில குச்சிங்கள்லாம் எடுக்கிறதுக்காக போகும். சரிங்களா? இந்த குருவி வந்து எதற்காக வெளியே பறந்து போகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அடுத்த படம் பாருங்கள். அது திரும்ப அது மரத்துக்கு வருது. திரும்ப எங்கே வருது? மரத்துக்கு வருது. அது வாய் பகுதியில் என்ன வச்சுருக்குன்னு பாருங்கள். என்னது? ஒரு குச்சி எடுத்துகிட்டு வருதா? அப்போ எதுக்காக வருது? அது ஒரு கூடு கட்டுறதுக்காக அது குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வருது. இப்போ அந்த குச்சியை வச்சு என்ன பண்ணுறாங்க? கூடு கட்டுறாங்களா? நல்லா ஒவ்வொரு குச்சியாக அடுக்கி அடுக்கி அது என்ன பண்ணுது? கூடு கட்டுது. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லையோ இல்லை ஏதாவது புதர்லையோ குருவி பறவைகள்லாம் கூடு கட்டியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? பார்க்கலாட்டி இங்கே பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த படத்தில்? அழகாக ஒரு கூடு கட்டியிருக்கா. அடுத்து பாருங்கள், அந்த கூட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுது? முட்டை போடுதா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே முட்டை போடுது. அந்த முட்டையை என்ன பண்ணும்? அடை காக்கும். அடை காக்கிறதுனா என்ன? அந்த முட்டையை வெயிலுக்கு விடாமல் தன்னோட சூட்லேயே வச்சு அது அடை காமிக்கும். அடை காக்கும் போது தான் அந்த முட்டையிலேருந்து என்ன வரும்? அந்த குஞ்சுகள் வெளியே வரும். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், அந்த முட்டையிலேருந்து இந்த குஞ்சுகள்லாம் வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்துடுச்சுங்களா? உடனே இந்த குருவி என்ன பண்ணுது? குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால வெளியே பறந்து போகுது. பறந்து போய் இரை தேட போகுது. இரையை எடுத்துகிட்டு வந்து இந்த கடைசி படத்தில் பாருங்கள், குஞ்சுகளுக்கு ஊட்டி விடும். அப்போ அந்த குஞ்சுகளை பத்திரமா பார்த்துச்சுங்களா? இந்த கதை பிடிச்சிருக்கா? என் கூட சேர்ந்து நீங்களும் தானே சொன்னீங்க. இப்போ இந்த படங்களில் என்ன நிகழ்வு இருக்கோ அதை நம்ம சொல்லியாச்சுங்களா? குருவி தானாக போய் நிறைய குச்சிகளை எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டி அந்த கூட்டில் உட்காந்து குஞ்சு முட்டை போட்டதை குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளுக்கு இரை தேடி கொண்டு வந்து ஊட்டி விடுது. இதுதான் இந்த படத்தோட நிகழ்வு நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கும்? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்க,
இங்கே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களில் என்னென்ன பெயர் இருக்கும், அந்த படத்தோட தொடர்புடைய பெயர்களை சொல்கிறீங்களா என் கூட சேர்ந்து? இங்கே பாருங்கள், முதல் படம் பாருங்கள். முதல் படம் குடை. இது என்னது? குடை. இந்த குடை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்? நம்ம மழை வரும்போதும் நன்றாக வெயில் அடிக்கும் போதும் இந்த குடையை வச்சு பயன்படுத்துவோமா? மழை வரும்போதும் மழைக்கு பாதுகாப்பாக நமக்கு இந்த குடை பயன்படுகிறது. அதே மாதிரி தான் வெயில் காலத்துலேயும் வெயிலோட தாக்கத்திலேருந்து நம்மளை காத்துக்கொள்கிறதுக்காக இந்த குடை பயன்படுகிறது. அப்போ இந்த குடை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களா? ஸோ முதல் படம் என்ன கொடுத்துருக்காங்க? குடை. என்னது இது? குடை. அடுத்து பாருங்க, அடுத்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? பாகற்காய். என்னது? பாகற்காய். பாகற்காய் எல்லாருக்கும் பிடிக்குமா? நிறைய பேருக்கு பிடிக்காது தானே. எதனால பிடிக்காது? பாகற்காய் கசக்கும். பாகற்காய் என்ன சுவையுடையது? கசப்பு சுவையுடையது. அதனால என்ன பண்ண மாட்டீங்க நீங்களாம்? நிறையா குழந்தைங்க சாப்பிட மாட்டீங்க. ஆனால் பாகற்காய் சாப்பிட்றது நமக்கு நல்லது. நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சிகள்லாம் அந்த பாகற்காய் சாப்பிட்டுச்சுன்னா அந்த பூச்சியெல்லாம் அழிச்சிடும். அதனால் இனிமேல் எல்லோரும் பாகற்காய் சாப்பிட்றீங்களா? ஓகேங்களா? குட்டாக பாகற்காய் சாப்பிடுவீங்களா? சூப்பர் குட்டீஸ். அடுத்து பாருங்கள், மூன்றாவது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? கல். நம்ம ரோட்டுக்கு வெளியிலலாம் பார்க்குறோமா? கல்லெல்லாம் இருக்கா? அதுதான் இது. சரிங்களா? அடுத்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? தவளை. என்னது? தவளை இதில் வரும். நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது தவளை. தவளை தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இது பேர் என்னது? இலை. என்னது? இலை. இது இந்த மரத்துலலாம், மரம் செடியிலலாம் பார்க்குறோம்ல இலை. நம்ம அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க? வீட்டு பக்கத்தில் இருக்கிற இலையை பறித்தோம்னா, ஏய் இலையை பறிக்காத அப்படின்னு சொல்கிறாங்களா? அதுதான் இலை. அடுத்து பாருங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை. முட்டை சாப்பிடுவீங்க தானே? முட்டை சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலான்னு சொல்லுவாங்க தானே? ஸோ முட்டை. இது முட்டை. அடுத்து பாருங்க, இது என்னது? தலையணை. நம்ம நைட்டு படுக்கும் போது தூங்குவோம்ல, வச்சு தலைக்கு வச்சு தூங்குவோமா? இதுதான் தலையணை. அடுத்து பாருங்க, இது என்னது? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? அதுவும் மெயினாக சிப்ஸு போட்டால் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம் தானே? அதுதான் உருளைக்கிழங்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம வீடுகளில் தண்ணியெல்லாம் பிடிச்சி வைப்போம்ல, குடம். என்னது இது? குடம். அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநீர். நம்ம வெயிலுக்குன்னா என்ன குடிப்போம்? இளநீர் போய் குடிப்போமா? அதுதான் இளநீர். அடுத்து பாருங்க, அடுத்து நமக்கு பிடித்தமான யானை. யானை கொடுத்துருக்காங்களா? அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பை. பை. இது என்னது? பை. இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா? இந்த பெயரையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்னது? குடை. அடுத்து பாகற்காய். அடுத்து கல். ஒரு தவளை. இலை. முட்டை. தலையணை. உருளைக்கிழங்கு. குடம். இளநீர். யானை. பை. வெரி குட். என் கூட சேர்ந்து நீங்களும் தானே சொன்னீங்க. சூப்பர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், விரலோடு விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட் லெசனில் விளையாட்டெல்லாம் பார்த்தோமா? அதே மாதிரி தான் இங்கேயும் விரலோடு விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி விளையாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நம்ம கைகளில் வச்சு என்னெல்லாம் விளையாட முடியுமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் விரலோடு விளையாடு. பாருங்கள், முதல் படத்தில் இந்த அண்ணனும் இந்த அக்காவும் என்ன பண்ணுறாங்க? குச்சி விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களா? அது எப்படி குச்சி விளையாட்டு? இந்த மாதிரி ஒரு நிறையா குச்சிகள்லாம் எடுத்து அது கீழே போட்டுடணும். அதுலேயே இருக்கக்கூடிய பெரிய குச்சியை எடுத்து ஒவ்வொரு குச்சியும் இன்னொரு குச்சியோட ஒட்டாமல் தனியாக எடுக்கணும். அப்படி ஒட்டிடுச்சு அப்படின்னா அவங்க அவுட் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் குச்சி விளையாட்டு. புரியுதுங்களா? நீங்களும் விளையாடி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், களிமண்ணில் கைவண்ணம். இப்போ நீங்களாம் க்ளே வாங்கி செய்கிறீங்களே, நிறைய பொம்மைகள்லாம் செய்கிறீங்களே க்ளேயில், அதுதான் களிமண். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா, களிமண்ணில் தான் நாங்கள் நிறைய பொம்மைகள் செய்வோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த அக்கா அண்ணங்கள்லாம் களிமண் வச்சுட்டு என்னென்ன செஞ்சுருக்காங்க? பாம்பு, பம்பரம், அம்மி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களா? இந்த மாதிரி களிமண்ணால் நிறைய செப்பு ஜாமான்கள்லாம் செய்வாங்க. செஞ்சு அது கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அதுக்கு பிறகு எடுத்து விளையாடுவாங்க. சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதுதான் களிமண்ணில் கைவண்ணம். நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது களிமண் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஜாமானம்லாம் செஞ்சு விளையாடுறீங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், தானியங்களே ஓவியங்களாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா?
தானியங்களே ஓவியங்களா என்னது? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் இருக்கா, அரிசி, பருப்பு, திணை வகைகள், கம்பு, சோளம், இந்த மாதிரி வகைகள், அப்புறம் வந்து கடுகு, சீரகம், இந்த மாதிரி நம்ம மளிகை ஜாமான் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்து நமக்கு பிடித்தமான படங்கள் வரைஞ்சி அதில் அந்த தானியங்களை ஒட்டுறது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பூ ஒட்டியிருக்காங்களா, இங்கே ஒரு மீனுக்கு இந்த தானியங்கள்லாம் வச்சு ஒட்டியிருக்காங்களா. நீங்களும் உங்களுக்கு பிடித்த ஒரு சில படங்களை வரைஞ்சி அதன் மேலே இந்த மாதிரி தானியங்களை ஒட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே விருப்பம் போல் கிறுக்கலாம். உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை விருப்பம் மாதிரி நீங்கள் கிறுக்கலாம். என்ன படம் வரையணுமோ, ஒரு ஸ்டாரோ, ஒரு முயல் குட்டியோ, ஒரு நாய்க்குட்டியோ, என்ன படம் பிடிக்குதோ அதை நீங்கள் இங்கே வரைஞ்சிக்கலாம். நீங்களும் வீட்டில் புக்கு இருந்துச்சுன்னா அதை வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வண்ணம் தீட்டுவேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வாத்து கொடுத்துருக்காங்களா, அந்த வாத்துக்கு இந்த தண்ணிக்கெல்லாம் நீங்கள் கலர் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், புள்ளிகளை இணைப்பேன். இங்கே ஒரு வீடு மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அது வந்து அந்த வீடை வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, புள்ளி புள்ளியாக வச்சுருக்காங்களா, அதை நீங்கள் அந்த புள்ளியெல்லாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி புள்ளிகளை அழகாக இணைச்சு ஒரு வீடாக உருவாக்கணும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறீங்களா குட்டீஸ்? ஓகே, நீங்களும் இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி புள்ளிகளை இணைத்து ஜாலியாக விளையாண்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம ஸ்ட்ரைட் கோடு, ஸ்லாண்டிங் லைன் இதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கிற முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி அழகாக வரைஞ்சி பாருங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வாங்க என்னோடு. இப்போ நிறையா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அழகாக நீங்கள் இந்த புள்ளிகள்லாம் இணைச்சு அழகாக கொண்டு வந்து இந்த நத்தையோடு சேர்த்து இங்கே என்னென்ன படங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது அந்த புள்ளிகள் எங்கெங்கே போகுதோ அதை ஜாயின் பண்ணி நீங்கள் விளையாடுங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், விடுபட்டதை வரைவேன். இங்கே ஒரு முழு படம் கொடுத்துருக்காங்க. இங்கே இதெல்லாம் விடுபட்டு இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், விரல் ஓவியம். உங்கள் கையில் ஏதாவது இங்கு மாதிரி இல்லை ஏதோ கலர்ஸ்லாம் நினச்சிக்கிட்டு அந்த விரலால் இந்த மரத்து இந்த பொம்மையெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி அச்சு வச்சு விளையாடணும். சரிங்களா? இதுதான் விரல் ஓவியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பாட்டு பார்க்கலாமா? அதோ பாராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதோ பாராய் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள், என்னென்னலாம் பார்க்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அண்ணா ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குதிரை இருக்கா, ஒரு யானை இருக்கா, ஒரு நத்தை இருக்குது, ஒரு தவளை இருக்குது. தவளை வந்து பாருங்கள், நான் சொன்னேன்ல நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது தவளை. இப்போ இதில் எங்கே இருக்குது, நீரில் தாவி போதா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதை வச்சு தான் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? இங்கே பாருங்கள், குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆணை இதோ பாராய், பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய், தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய், துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாராய். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் எப்படி போகும். இப்போ குதித்து குதித்து எது ஓடும், குதிரை குதித்து குதித்து தானே ஓடும், அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், யானை எப்படி போகும், அசைந்து அசைந்து செல்லுமா, அதுதான் கொடுத்துருக்காங்க. யானை அசைந்து அசைந்து செல்லும். பருந்து எப்படி போகும், பருந்து இங்கே பாருங்கள், பருந்து இருக்குங்களா, அது எப்படி போகும், வானத்தில் பறந்து பறந்து போகுமா, அதுதான் இங்கே பறந்து பறந்து போகும் பருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நத்தை எப்படி போகும், இங்கே பாருங்கள், நத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து போகுமா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தவளை எப்படி போகும், தவளை வந்து தத்தி தத்தி போகுமா, இப்போ தத்தி தத்தி போகக்கூடியது தவளை. ஆனால் நாம் எப்படி போவோம், ஜாலியாக பள்ளிக்கு துள்ளி துள்ளி போவோமா, ஜாலியாக, அதான் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். அழகான ஒரு பாடலை இதில் கொடுத்துருக்காங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் தானே பாடினீங்க, சூப்பராக பாடினீங்க தானே. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.